அன்போடு அழைக்கின்றோம். நாரே தக்பீர். نحمدullah العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையிலே வீற்றிருக்கிற விழா தலைவர் முதல் சன்மார்க்க அறிஞர்கள், சமுதாய தலைவர்கள், எழுச்சி தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், இந்த கூட்டம் போதுமா என்று கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிற சென்னை மாவட்டத்தினுடைய ஈமானிய சொந்தங்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகவும் குறுகிய காலத்தில் தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் இதே நேரத்தில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கண்டன பொதுக்கூட்டங்களை ஜமாஅத் உலமா நடத்திக் கொண்டிருக்கிறது. சென்னையிலும் மிக குறுகிய ஒரு சூழ்நிலையில் இங்கே சேப்பாக்கம் நிரம்பி வழிகிறது. நேற்றோடு மாங்கொள்ளை மைத்தாங்கொள்ளையானதால் திடீரென்று எங்களை இங்கே தள்ளிவிட்டு சலசலக்க வைக்கலாம் என்று நினைத்திருப்பார்கள் போலும். மாங்கொள்ளையை தாண்டி நிற்கிறது இங்கே மனித கொள்ளை. நாங்கள் அசாதாரணமான சூழலில் இங்கே கூடியிருக்கிறோம். அதை நான் சொல்லவில்லை, இந்த நாட்டினுடைய பிரதமர் சில நாட்களுக்கு முன்னாலே சொல்லிவிட்டார், 2018 ஜனவரி சாதாரணமாக இருக்காது. அவர் 2018 ஜனவரி சாதாரணமாக இருக்காது என்று சொன்னபோது யாரையோ சொல்லுகிறார், அநேகமாக அடுத்த கரன்சி மேட்டராக இருக்குமோ என்றெல்லாம் தான் நாம் நினைத்தோம். அடிமடியில் கை வைப்பது போல் முஸ்லிம் சமுதாயத்தை வதைக்கிற ஆண்டாக இந்த ஆண்டை துவக்க அவர் முடிவெடுத்திருப்பதை இந்த ஆண்டின் கடைசி மன் கி பாத்திலே அவர் பேசுகிற போதும், இந்த வாரத்திலே பாராளுமன்றத்திலே மக்களவையில் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவின் வழியாகவும் நமக்கு இந்த அசாதாரணமான சூழ்நிலை புரிகிறது. எந்த அசாதாரணத்தையும் எதிர்கொள்ளும் திறனும் தைரியமும் இந்த உம்மத்துக்கு இருக்கிறது. நாரே தக்பீர். ஒரு முத்தலாக் அல்ல, எங்களுக்கு தெரியும். உங்களுடைய முத்தலாக் சட்டம் என்பது உங்களுக்கு ஒரு துருப்புச் சீட்டு. அகண்ட பாரதத்தினுடைய அஜெண்டாக்களில் அதுவும் ஒன்று, அவ்வளவுதான். நீங்கள் முத்தலாக்கை பிரதான மசாலாவாக கொண்டு வரவில்லை, அது பிரதானம் அல்ல. அடுத்து உங்களிடம் நிறைய பட்டியல் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாட்டை ஆள்பவர்களுக்கு அடக்கத்தோடு முஸ்லிம் சமுதாயம் சொல்லிக் கொள்ள முன்வருவது என்ன தெரியுமா? நாங்கள் பின்பற்றுகிற எதுவும் மனித சட்டங்கள் அல்ல. மனித சட்டங்களாக இருந்தால் அது மாற்றத்திற்கு, மறுபரிசீலனைக்கு
அவ்வப்போது எடுப்பதற்கு, தூக்குவதற்கு, களைவதற்கு, நீக்குவதற்கு, புகுத்துவதற்கு, இதற்கெல்லாம் மனித சட்டங்கள் உடன்படலாம். எங்களுடைய மார்க்க சட்டங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தியவை. மீண்டும் அவனே கொண்டு வந்தால் தான் மாற்றம் சாத்தியமே ஒழிய ஒரு பாராளுமன்றத்தினுடைய சட்ட அமைச்சர் சில காகிதங்களை வைத்து படித்து விடுவதால் மட்டும் சட்டங்கள் மாறிவிடும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். முஸ்லிம் பெண்கள் பாதுகாப்பு மசோதா என்று இதற்கு பெயராம். முஸ்லிம் பெண்கள் பாதுகாப்பு மசோதா எந்த ஒரு துர்பாக்கியத்திலே இருந்து அல்லது அவலத்திலே இருந்து நீங்கள் முஸ்லிம் பெண்களை காக்கப் போகிறீர்கள்? உலகத்திலேயே உயர்வான இடத்தில் முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள். நீ போய் இணையதளங்களில் புரட்டிப்பார், மேற்குலகத்தில் எத்தனை பெண்கள் இதுவரை ஆயுள் முழுக்க ஒரு முக்கால் நிர்வாணத்தோடு நடமாடிய மேல்நாட்டு பெண்கள் கூட இஸ்லாமிய பெண்களின் மாண்பை அறிந்து இந்த மார்க்கத்திலே தங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே காதிலே பூசுட்டுகிறான் முஸ்லிம் பெண்கள் பாதுகாப்பு மசோதா. எதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு மசோதா? நீ மசோதா கொண்டு வருகிறாய், வாட்ஸ்அப்பில் வாண்டுகள் எல்லாம் உன்னை வறுத்தெடுக்கிறது. என்னென்னவோ வருகிறார்கள். மசோதா இருக்கட்டும், யசோதாவுக்கு பதில் சொல் என்கிறார்கள். மசோதா பிறகு பார்க்கலாம் என்கிறார்கள். கேவலப்பட்டு போவீர்கள். இஸ்லாமிய சட்டங்களில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வர முனைந்தால் முஸ்லிம் பெண்களுக்கு எதற்கு பாதுகாப்பு? பிறந்த போது நெல்லை வாயிலே போட்டு குழந்தையை சிசு கொலை செய்தார்களே, எங்கள் இஸ்லாமியர்களின் பாரம்பரியம் அதுவல்ல. கள்ளிப்பாலை ஊற்றி பிறந்த போதே குழந்தையை கொன்றார்களே இந்த நாட்டில், இஸ்லாமியன் அதிலே பங்கெடுக்க மாட்டான். எத்தனை சிசு கொலைகள் நீ பட்டியல் எடுத்து பார், எத்தனை முஸ்லிம்கள் சிசு கொலை செய்திருக்கிறான் என்று பார். மாதவிடாய் வருகிற போது தள்ளினில் தீட்டு என்று சொல்லுகிற அன்டச்சபிலிட்டியை, தீட்டாமையை இன்றைக்கு வரையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற உங்களின் வர்ணாசிரமத்திலே போய் பெண்கள் பாதுகாப்பு மசோதா கொண்டு வா. எங்களுக்கு எதுக்கு பெண்கள் பாதுகாப்பு மசோதா? தொட்டால் தீட்டு, பக்கத்தில் நின்றால் தீட்டு, புத்தகத்திலே மாத்திரம் எழுதி வைத்திருக்கிறான். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், எல்லாம் சரிதான். தீண்டாமை இன்னும் உங்கள் சமயங்களிலே இருந்து போகவில்லை. தீண்டாமையை அங்கு வைத்துவிட்டு முஸ்லிம் பெண்கள் பாதுகாப்பு மசோதா என்று எங்களுடைய மார்க்கத்துக்குள்ளே வருகிற வேலையை தயவு செய்து நிறுத்திக்கொள். இங்கே பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் நாங்கள் கொட்டி கொடுத்திருக்கிறோம். மதியம் ஜும்மாவிலே கூட சொன்னேன், எல்லா ஏற்பாடும் திருமணத்துக்கு ஆகி பெண் நான் கையெழுத்து போட மாட்டேன்னா கல்யாணம் நின்று போயிடும். பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது. அவள் கேட்கிற மகரை தராமல் திருமணம் செய்ய முடியாது. மகர் தராமல் தட்சணை தொகை வைக்காமல் ஒரு கணவன் பக்கத்திலே வந்தால் வராதே என்று அவனை தடுத்து விடுகிற உரிமை முஸ்லிம் பெண்ணுக்கு வழங்கியிருக்கிறது. எந்த உலக சமயங்களிலாவது பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உச்சகட்ட உரிமைகளை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? செலவுக்கு பணம் தராத கணவனுடைய பாக்கெட்டிலே கைவிட்டு அவனுக்கு தெரியாமல் மனைவி எடுத்துக் கொள்ளலாம் என்கிற சட்டம் இந்த மார்க்கத்தில் உண்டு. ஒரு பெண்மணி கேட்பார் அல்லவா, எனக்கும் என் குழந்தைக்கும் தேவையான அளவு பணம் தருவதில்லை. நாயகம் சொன்னார்கள், உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையான அளவு, நடுநிலையா தேவையான அளவுக்கு அவர் பாக்கெட்ல இருந்து நீ எடுத்துக்கொண்டாங்க நாயகம். சில ஆண்கள் நினைக்கிறார்கள், நல்ல வேளை பொம்பளைங்க இங்க இல்ல. மார்க்கம் அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது. எனவே மகரிலே இருந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் எத்தனை கூறு உண்டோ அவ்வளவையும் நாங்கள் மார்க்கத்திற்கு வழங்கி இருப்பதால் எங்கள் பெண்களை பாதுகாக்கிற அளவுக்கு நீ மசோதா கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சொத்துரிமை பற்றி 1950களிலே நீ பேசுகிறாய். அதோ அங்கே நபிகள் நாயகத்தின் திருச்சபை 2 பெண் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஒரு பெண் வந்து நிற்கிறாள். நபிகள் நாயகத்திடம் அந்த பெண் சொல்லுகிறார், என் கணவர் இறந்து போய்விட்டார், சொத்து இருக்கிறது, ஆனாலும் சகோதரர்கள் எடுத்துக்கொண்டார்கள், எனக்கும் தரவில்லை, என் பிள்ளைகளுக்கும் தரவில்லை.
நாயகம் கூப்பிட்டு அனுப்பிய போது அவன் வக்கணையாக சில விளக்கங்கள் பேசினான். பருவம் எய்தினால் தான் சொத்து தருவோம், போர் செய்யும் ஆற்றல் இருந்தால் சொத்து தருவோம், குதிரை சவாரிக்கு பழகியதற்கு பின் சொத்து தருவோம் என்றெல்லாம் சொத்துக்கு என்னென்னவோ சொன்ன போது திருமறை வசனம் இறங்கி நாயகம் அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள், மரியாதையா அவங்க அப்பன் சொத்தை பூரா அந்த பிள்ளைகளுக்கு கொடு, அந்த தாய்க்கு 8 அந்த பிள்ளைகளுக்கு 3 பங்கு கொடுத்தாக வேண்டும் என்று முதலாக பெண்களுக்கான சொத்தை பேசிய போது இந்த உலகத்தின் எந்த சமயமும் பெண்ணுக்கான சொத்தை குறித்து யோசிக்க கூட இல்லை. நரே தக்பீர், நரே தக்பீர். எல்லா விதமான உரிமைகளையும் வழங்கி அவர்களை கண்ணியத்தோடு பாதுகாத்து வருகிற எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு மசோதாவெல்லாம் நீ கொண்டு வர வேண்டாம். தலாக்கினால் முஸ்லிம் பெண்கள் நீ பாதிக்கப்படுற இடத்துல எல்லாம் நீ வந்து சட்டம் போட்டுருவியா? உங்களுக்கு தெரியும், இந்தியாவில கோவா தெரியுமா? கோவாவினுடைய அவங்களுக்குன்னு தனி சட்டம் அந்த ஸ்டேட்ல 20 வருஷமா கணவனும் மனைவியும் குடும்பம் நடத்தி அவ புள்ள பெறலன்னா அவன் தலாக் விட்டுறலாம், சட்ட ரீதியா அனுமதி. நீ கோவாவில் உன் சட்டத்தை பாஸ் பண்ண, ஏதாவது கோவாவில் இருக்கிற பெண்கள் பாதிக்கப்படும். அதுல இன்னொரு கூட உண்டு அந்த சட்டத்தில், என்ன தெரியுமா? 25 வருஷம் வாழ்ந்ததற்கு பிறகும் ஒரு மனைவி பெண் குழந்தைகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருந்தால் ஆண் குழந்தை இல்லை என்ற நிலையில் அவளை ஆண் குழந்தை பெறாதவள் என்பதற்காக தலாக்கு விடலாம். கோவாவினுடைய ஸ்டேட்ல இது அங்கீகரிக்கப்பட்ட சட்டம். முடிஞ்சா உங்க மசோதாக்களை அங்க அனுப்புகளை. தலாக்கினால் கோவா பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நன்கு தெரிந்து கொள், கோவாவின் சட்டம் வேறு, மிசோரம் நாகாலாந்தினுடைய இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதிகள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற மாநிலங்களிலே இருக்கிற சட்டங்கள் வேறு. எல்லாத்தையும் விட்டுட்டு முத்தலாக்கு மேல மட்டும் கண்ணு விழுகுதுன்னா அதுக்கு ஒரு 4-5 விலைக்கு வாங்கிய புர்காக்களை அவ்வப்போது ரெடிமேடாக போர்த்தி கொண்டு வருகிற பெண்கள் கேஸ் போட வருகிறார்கள் என்றால் அவர்களை வைத்து இஸ்லாமிய சட்டத்தில் விளையாட பார்க்கிறார்கள். யார் பொம்பளைய முன்னணியில நின்று முத்தலாக்கு பிரச்சனையை கையெடுத்து பார்த்தா முஸ்லிம் மகிழா மோர்ச்சா, பாரதிய முஸ்லிம் இந்த பாரதியன்னு தொடங்குறப்பவே உங்களுக்கு அட்ரஸ் எதுன்னு புரியும். பாரதிய முஸ்லிம் மகளிர் அமைப்பு, அந்த பாரதிய முஸ்லிம் மகளிர் அமைப்பினுடைய பொம்பளை அதுதான் புர்கா போட்டுட்டு நான் ஒரு முஸ்லிம், நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் வழக்கு தொடுத்திருக்கிற அந்த பெண்ணுடைய பேரு சொல்றப்பவே உங்களுக்கு வேற சில விஷயம் தெரிய வரும். ஜக்கியா சோமன், அவள் சோமனோடு குடும்பம் நடத்துகிறாள். ஜக்கியா என்பவள் மார்க்க பாரம்பரியம் உள்ளவள் எல்லாம் அல்ல. சரி, அவள் தனி வாழ்க்கையை விமர்சிக்கிற அசிங்கத்திற்கு நான் போகவில்லை. இருந்தாலும் ஒரு செய்தியை பதிவு செய்து ஆக வேண்டும். ஜக்கியா சோமன் பாரதிய முஸ்லிம் மகளிர் அமைப்பின் சார்பாக முன்னாலே நிற்கிறார். யார்? அவர்தான் முத்தலாக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் எடுக்கிறாங்களாம். அதுக்கு அடுத்தது 2வது பெரிய ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்களாக முன்னிறுத்தப்படுகிற பெண்கள்ல ஆல் இந்தியா முஸ்லிம் விமென்ஸ் பர்சனல் லா போர்டு ஒன்று இருக்கு. அகில இந்திய முஸ்லிம் பெண்கள் சட்ட வாரியம்னு ஒண்ணு. அதுக்கு ஒரு அம்மாவை தூக்கிட்டு வந்திருக்காங்க, ஷாயிஸ்தா அம்பர்னு பேரு. பின்னாடி இருக்கிற பேரெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். சோமனும் இங்கே அம்பரும், ஷாயிஸ்தா அம்பர்னு பேரு. அந்த அம்மா வந்து முத்தலாக்கினால் பெண்கள் பாதிக்கிறார்கள் அப்படின்னு வழக்கு போடுது. சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஜக்கியா சோமனை மேற்கோள் காட்டுகிறார் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே பிரஸ் மீட்ல. அப்புறம் ஷாயிஸ்தா அம்பரை மேற்கோள் காட்டுறார் பிரஸ் மீட்ல. என்னன்னா இவர்கள் எல்லாம் முஸ்லிம் சமுதாய பிரதிநிதிகள். நான் உங்கள் கவனத்துக்கு சொல்லுகிறேன், ஷாயிஸ்தா அம்பர் யாரு தெரியுமா? லக்னோல பெண்களுக்குன்னு தனி பள்ளிவாசல் கட்டின பொம்பளை. கட்டுவானாங்களே, நீங்களும் நானும் பள்ளிவாசல் கட்டுவோம், பள்ளிவாசல் திறப்போம். பள்ளிவாசல் திறப்புவதற்கு யாரை கூப்பிடுவீர்கள்? முஸ்லிம் மத குருக்களில் மிகப்பெரியவர்களை, காஜி சாஹிப் போன்றவர்களை தாமத் காத்துவோம். இப்படியானவர்களை கூப்பிட்டு பள்ளி திறப்பீர்கள். ஷாயிஸ்தா அம்பருடைய லக்னோ பள்ளிவாசலை திறந்து வைத்தவர் மோகன் பாகவத். உங்களுக்கு புரிகிறதா? தீவிர RSS பிரிவில் அகில இந்திய, அதாவது அகண்ட பாரதத்தினுடைய ஒட்டுமொத்த ஏஜென்ட் யாரு? மோகன் பாகவத் பள்ளிவாசல் திறந்து வைக்கிறார். அந்த பள்ளிவாசலை உருவாக்கி அதை நிர்வகிக்கிற பெண் யாருன்னா ஷாயிஸ்தா அம்பர். நான் சொல்றேன், இவங்க எல்லாம் முத்தலாக்கில கேஸ் போட்டிருக்கிறார்கள். இவர்களை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்களாக, பிரதிநிதிகளாக நீங்க பார்த்ததே தப்பு. முதல்ல முஸ்லிம் சமுதாய பெண்மணிகளை வா, நான் காட்டுறேன். அங்க முசல்லாவை விரித்து 5 நேரம் தொழுது கொண்டிருக்கிறாள். முசல்லாவை விரித்து துவா கேட்டுக் கொண்டிருக்கிறாள்.
ரமலான் வருகிற போது நோன்பு வைக்கிறாள், ஹஜ் யாத்திரைக்கு போகிறாள், மார்க்கத்தினுடைய தார்மீக கடமைகள் பர்தா ஹிஜாப் உள்ளிட்ட அத்தனையும் பேணி வருகிற பெண் தான் முஸ்லிம் பெண்களுக்கான பிரதிநிதியை தவிர ஜக்கியா சோமன் பிரதிநிதி அல்ல. ஷாயிஸ்தா அம்பர் எங்களுக்கு யார் என்றே தெரியாது. எங்கள் மீது சட்டத்தை இயற்ற எங்களுடைய வட்டத்தை விட்டு வெளியில நிற்கிற சில ஓடுகாலிகளை பிடித்துக் கொண்டு வந்து அவர்களை பிரதிநிதிகளாக நீ நியமித்து விட்டு முத்தலாக்கு சட்டம் என்றால் நாங்கள் என்ன சக்கியா சோமனை எல்லாம் தக்குவா உள்ளவர்களாகவா நினைத்திருக்கிறோம்? அப்படியா எங்களை ஏமாற்றிவிட முடியும்? ஷாயிஸ்தா அம்பரை எல்லாம் நாங்கள் என்ன அப்படி முஸ்லிம் பெண்களாக உச்சகட்ட மரியாதையிலா வைத்திருக்கிறோம்? புர்காவை பார்லிமெண்ட்ல அந்த வழக்குக்காக மட்டும் போட்ட அந்த பொம்பளை வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி புர்கா போட்டதில்லை. அதுல அந்த பொம்பளை இஷ்ரத்து ஜவான் அடுத்த நாளே நன்றி பெருக்கு ஓவராய் போய் கட்சியில சேர்ந்துருச்சு பிஜேபியில. அது அந்த 5 முக்கிய பொம்பளையில ஒரு பொம்பளை அது மெம்பராகவே சேர்ந்துருச்சு. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? ஜக்கியா சோமன் இந்த முத்தலாக்கு வெற்றியை குறித்து மகிழ்கிற போது இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். என்னன்னா, இதே போன்று நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இதுபோன்ற அரசை வைத்து நாங்கள் பலதார மனத்தையும் தடை கொண்டு வருவோம். உங்களுக்கு புரிகிறதா? இவர்களுடைய லிஸ்ட்ல முத்தலாக்கு மட்டும் இல்லை, அடுத்து பலதார மனம் உண்டு, அதற்கு அடுத்து பல்வேறு ஜீவனாம்ச பிரச்சனைகள் உண்டு, ஏன் தேவைப்பட்ட புர்கா கூட வரலாம். நிறைய இவர்களினுடைய திட்டங்கள். முதல்ல எங்க சமுதாயத்தை பத்தி கருத்து கேட்கறதுக்கு எங்கள் சமுதாய பெண்மணிகளை கேளு, நாங்க தர்றோம். ஜமாத்துல் உலமால கேளு. தமிழ்நாட்டில் 10,000 பெண்களை 20,000 பெண்களை உங்களுக்கு முன்னாடி நாங்க நிக்க வைக்கிறோம். அவங்கள்ட்ட யாராவது ஒரு பெண் கூட எங்களுக்கு குர்ஆன் துரோகம் இழைக்கிறது என்று எந்த பொம்பளையும் சொல்ல மாட்டா. எங்களுடைய இஸ்லாமிய குடும்பத்து பெண் முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் எல்லாம் இங்கே இருக்க ஜக்கியாக்களையும் ஷாயிஸ்தாக்களையும் பிடித்துக் கொண்டு வந்து இஷ்ரத்து ஜகான்களையும் இன்னொரு பிற பெண்களையும் கொண்டு வந்து முத்தலாக்கு பிரச்சனையிலே கை வைக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். இந்த முத்தலாக்கு சட்டத்தை ஆதரவு தெரிவிக்கிற ஒவ்வொருத்தனையும் நீங்க அந்த பத்திரிகைகள்ல, காட்சி ஊடகங்கள்ல, அச்சு ஊடகங்கள்ல எடுத்து பின்னணியை அலசி பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே ஜால்ரா போயிடுவோம். ஆமா, இந்த யூசுப் அப்பாஸ் ஒருத்தர் இருக்கான், ஆல் இந்தியா ஷியா வக்ஃப் போர்டு. அவன் தான் முத்தலாக்க முதல்ல இந்தியாவில் வரவேற்றவன் ஷியா முஸ்லிம்கள் சார்பாக. ஷியாக்களே அவனை எங்க கண்டாலும் அடிக்கிறது ரெடியா இருக்கான். ஆமா, அவன் ஷியாக்களின் பிரதிநிதியாக பேசுறான். நன்கு தெரிஞ்சுக்கணும், இடையில 10 வருஷ காங்கிரஸ் ஆட்சியில அவன் எங்க இருந்தானே தெரியல. வாஜ்பாய் ஆட்சியில இருந்த போது பயங்கரமா அவன் தான் பிரஸ் மீட்ல நிற்பான். எதுல முன்னாடி நிற்பான் எல்லாத்திலையும். வாஜ்பாய் ஆட்சி முடிந்ததற்கு பிறகு போனவன் இப்ப திரும்ப இந்த ஆட்சி வந்த உடனே பூதாகரமா எந்திரிச்சு நிக்கிறான். இந்த பிஜேபியினுடைய ஆட்சியில மாத்திரம் வரக்கூடிய அந்த யூசுப் அப்பாஸ், மிர்சா அப்பாஸ் போன்றவர்கள் ஷியா வக்ஃப் போர்டு சார்பாக அவன் ஆதரவு தெரிவித்து விட்டு தலாக்குக்கு 3 வருஷம் ஜெயிலுங்கிறத 10 ஆண்டாக ஆக்க வேண்டும் கோரிக்கை விடுக்கிறான். அவன் கோரிக்கை விடுக்கிறான், நாம பார்க்க வேண்டியதில்லை. எழுதி கொடுத்ததை அவன் படிக்கிறான். எழுதி கொடுத்ததை மொத்தத்தில் ஜால்ராக்களை வைத்துக் கொண்டு நீங்க நாங்க முத்தலாக்குல எத்தனை பேரு முத்தலாக்கினுடைய உங்கள் அரசு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்களோ நாங்க எல்லாத்தோட பயோடாட்டாவையும் எடுத்து அலசிட்டோம். நீ யார் யார புடிச்சிருக்கிற, யார் யார சொல்லி இருக்கிற, யார் யார கொண்டு வந்திருக்க, யார் யார விட்டு பேச சொல்லி இருக்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய மார்க்கத்தை கை வைக்கின்ற அளவுக்கு அதன் சட்டத்தை மாற்றுகிற இந்த ஆபத்துக்கு இது போன்ற மானங்கட்ட பிரதிநிதிகளை எல்லாம் நீங்கள் வைக்க வேண்டாம். 31 டிசம்பர் 2017 கடைசி பாத்து மன் கி பாத்ல கொஞ்சம் பிரிச்சு படிக்கணும். இல்ல, தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு பேரு நான் சொல்றேன் மன் கி பாத். அது உள்ளம் பேசுறது. ஆமா, ஏதாவது ஆமா ஆமா சேர்த்து படிச்சு விவகாரத்தை உண்டாக்கிறாதீங்க. நாங்கள் அப்படி சொல்லவில்லை. அப்போ மன் கி பாத்தில பிரதமர் பேசுகிறார். என்ன தெரியுமா? நான் முஸ்லிம் பெண்கள் விஷயத்தில் ஆச்சரியப்படுகிறேன். இனிமேல் அவர்களை தனியாக ஹஜ்ஜுக்கு அனுப்ப போகிறேன். நீ தனியா அனுப்பு, சவுதிக்காரன் தனியா திருப்பி அனுப்பிடுவான். ஏண்டா, உனக்கு இது கூட தெரியாதா? தனியாக வருகிற பெண்களை சவுதி அரசு அனுமதிப்பதில்லை. மஹரம் வித்தவுட் மஹரம் இஸ் நாட் பெர்மிட்டட், இஸ் நாட் அலோட். இது என்னன்னா, இவர் தனியா அனுப்பிச்சு தனியா அனுப்பிச்சு அவங்களும் தனியா பத்திரமா போயிட்டு வாமான்னு அனுப்பிச்சுட்டுருவாங்க. ஹஜ்ஜுக்கும் போக முடியாது, உம்ராவுக்கும் போக முடியாது.
அதிகபட்சமாக ஹஜ்ஜெல்லாம் முடியாது, நீ வேணா அஜ்மீருக்கு அனுப்பி வைக்கலாம் இல்லையா? என்ன சொல்லுகிறீர்கள்? எனவே ஜனவரி 2018 ஜனவரி சாதாரணமாக இருக்காது என்று சொன்னதன் பின்னணியில் முஸ்லிம் சமுதாயத்தை இது கொஞ்சம் உரசுவதற்கான நடவடிக்கை என்பதை நாங்கள் மெல்ல மெல்ல இப்போது புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஈமானை இழக்காமல் இருக்க எங்கள் இஸ்லாமிய ஷரியத்தை என்ன விலை கொடுத்தேனும் காப்பாற்றுவோம் என்கிற ஒரு சூளுரையில் தான் அவசர கதியில் ஒரே நாளில் சேப்பாக்கத்தில் திரண்டிருக்கிறது இந்த கூட்டம். ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களிடம் அவர்கள்தான் ஆட்சி நடத்துகிறார்கள். முஸ்லிம்களின் குடும்பங்களில் அவர்கள் ஆட்சி, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் மனங்களில் அவர்கள் ஆட்சி. உங்கள் ஆட்சி 1-2 வருடங்களில் கீழே இறங்கலாம், நாளை நீங்கள் இறந்து கூட போகலாம். இறுதி நாள் வரைக்கும் முஹம்மது நபியின் ஆட்சி இந்த மண்ணில் நடக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த எழுச்சி என்பது ஷரியத்திற்கான எழுச்சி. நாங்கள் தனி மனிதர்களுக்கு கூடவில்லை. எதுவோ அவரவர்கள் பாதிக்கப்பட்டதனால் அவரவர்களுடைய தொழில்துறைக்காக இன்ன பிற சுயநலங்களுக்காக நாங்கள் இங்கே கூடவில்லை. நாங்கள் இங்கே வந்திருப்பதெல்லாம் ஒட்டுமொத்த ஷரியத்திற்காக. நாங்கள் இப்போது ஷரியத் பாதுகாப்பிலே மாத்திரம் கூடவில்லை. ஷரியத் பாதுகாப்பு மாத்திரம் அல்ல, 2 பாதுகாப்பு இப்போது நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். ஒன்னு, உங்களிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவினுடைய இறையாண்மையை தினந்தோறும் சாகடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை பாதுகாக்க வேண்டும். அதற்கு அடுத்து எங்களின் ஷரியத்தையும் பாதுகாக்க வேண்டும். அநேகமாய் பொதுச்சிவில் சட்டத்தினுடைய எதிர்ப்பின் போது இதே இடத்தில் அநேகமாய் இதே மேடை காலஞ்சென்ற மருகும் பிரசிவாக்கம் சிக்கந்தராஜியார் அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டம் இதே இடத்தில் நடந்தது. அல்லாஹ் அவரின் மறுமை வாழ்வை சிறப்பாக்குவானாக. அந்த கூட்டத்தில் பேசுகிற போதும் அதே கடைசி வார்த்தை சொல்லி முடித்தேன். இப்போதும் இதே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எங்களுடைய இஸ்லாத்தின் மீது கை வைப்பதற்கு திரும்ப திரும்ப நீங்கள் நுழைகிற போது நாங்கள் உரத்து சொல்லுகிறோம், 70 வருஷ சுதந்திர இந்தியாவில் நாங்கள் இன்னொரு சுதந்திர போருக்கு மீண்டும் ஒரு சுதந்திர போருக்கு முஸ்லிம்களை அந்த நெருக்கடிக்கு தள்ள வேண்டாம் என்பதை மாத்திரம் இப்போதைக்கு உங்களிடத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.